ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த லாங் வீடியோ. காலையில் அதிகாலையிலிருந்து ஒரு 7:30 வரைக்கும் நான் செய்த வேலைகள், பூஜை, சமையல், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது காலையில் எழுந்திரிச்சு ஒரு பெண்கள் நம்ம என்னெல்லாம் வீட்டில் செய்வோமோ அதை அப்படியே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் டச் பண்ணி விடுங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ எல்லா பக்கமும் கொஞ்சம் அதிகமாக போய் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதுக்காக தான் அதை டச் பண்ண சொல்கிறது. சரி, ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியில் வரும்போது மணி 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் வாசல்லாம் கூட்டி கோலம் போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாளாச்சு கோலப்பொடி முடிஞ்சிருச்சு. நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கோலப்பொடி வாங்கிக்குவேன். அது 350 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு மூட்டை கோலப்பொடி கிட்டத்தட்ட ஒரு வாங்கி 2 வருஷம் யூஸ் பண்ணேன். 350 ரூபாய்க்கு வாங்கினதே 2 வருஷம் யூஸ் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு படி நம்ம முக்காப்படி இருக்குது இல்லையா, அதில் ஒரு படி வாங்கினாவே 50 ரூபா ரேட்டு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு மூட்டையாக வாங்குறதா ரொம்ப நம்மளுக்குமே அதிக லாபம் இருக்குது. இப்போ ஒரு மூட்டை கோலப்பொடி வாங்கினோம் அப்படின்னா 2 வருஷம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது 350 ரூபாய்ங்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது. அப்படிங்கிறப்போ கோலப்பொடி முடிஞ்சிருச்சு, சரி மூட்டை வாங்கிக்கலான்னே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொன்று, அங்கேருந்து நான் போன டைம் திண்டுக்கல்ல இருந்து தான் அந்த கோலப்பொடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தது. இங்கே இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மாவு கல் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். அந்த கோலப்பொடியே இப்போ போடுறதுக்கே நம்மளுக்கே ஒரு ஆசை வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஐயா கொண்டு வருவாங்க. சரி, அவர் கொண்டு வருவார்னு அவர்கிட்டையும் நான் சொல்லி வச்சுருந்தேன், கோலப்பொடி எனக்கு ஒரு மூட்டையாக வேணும்ப்பா, கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு. சரிம்மா கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவரும் அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரின்ட்டு அதோட சரி வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கோலப்பொடி இல்லாமலே கோலம் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன சின்ன கோலமாக போட்டுகிட்டே இருந்தேன். சும்மா சாஸ்திரப்புக்கு மட்டும் கோலம் போடுறது, அதனால வீடை வெறுமனே விடக்கூடாது இல்லையா, அதுக்காக சும்மா வாசல் தெளித்து விட்டுட்டு சாஸ்திரப்புக்கு ஒரு சின்ன சின்ன கோலமாக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி மார்க்கெட்டில் அவர் வர்றதுக்கு காணோம், எத்தனை நாள் தான் கோலம் போடாமல் இருக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் இப்போக்கி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து கோலம் போட்டேன். இப்போ தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா எப்போதுமே நம்ம வாசல் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோலமாக தான் போடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒருவேளை உடம்பு ரொம்ப முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை ஏதாவது வேலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு விடுவேன். நம்ம ஒரு அளவுக்கு வேலைகளை பிளான் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா நல்ல பெரிய கோலமாகவே போடுவேன். சும்மா அந்த ஒரு கம்பி இருக்குது இல்லையா, அதை வச்சே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கோலம் போட்டுருவேன். அது ரங்கோலி போடுறது நம்ம எப்படி வேணாலும் போடலாம், அந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி விட்டு வாசல் தெளித்து விட்டுட்டு எப்போதும் போல் குருவிகளுக்கு இந்த மயிலெலாம் தண்ணி குடிக்கும். அதுக்காக அதுகளுக்கு எப்போதும் வாசல் தெளித்த உடனே தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அடுத்து நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா மறந்துடுவேன். அதுக்காக கையோடவே அது ஒரு ஹேபிட் மாதிரியே ஆயிடுச்சு. அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அந்த குருவிகளுக்கும் அரிசி எல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாசலை தெளித்து விட்டுட்டு அது வெளியில் அப்படியே காஞ்சிட்ருக்கும். ஏன்னா அந்த கம்பி வச்சு இழுத்தோம் அப்படின்னா அந்த வாசல் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த கம்பியில் நம்ம இழுக்கிறப்போ நம்ம இழுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். லைட்டாக கொஞ்சம் வாசல் ஈரமாக இருந்தால் கூட அந்த ஹோல்ஸில் போய் அந்த தண்ணி ஏறிக்குமா, அப்போ அந்த கோலப்பொடி கீழேயே விழுகாது, ஒரு மாதிரி திரண்டு கீழே விழுந்துட்டுருக்கும். அது அந்த கோலம் நம்மளுடைய போடுற அந்த அளவும் வராது, கரெக்டாக வராது. அதனால சரி ஃபஸ்ட்டு வாசலை தெளித்து விட்டுட்டு வெளியில் கூட்டி வாசலை தெளித்து விட்டோம் அப்படின்னா அது அப்படியே காஞ்சிட்ருக்கும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே கூட்டிகிட்டு இங்கே எல்லாம் மாப் போட்டுட்டு வெளியில் கோலம் போடணும்னா இங்கே காஞ்சிடும். இப்படி பிளான் பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த டைமும் நம்ம கரெக்டாக சேவ் பண்ணணும் இல்லையா. ஏன்னா அடுத்து நான் சமையல் பண்ணணும், 7 மணிங்கிறப்ப தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பணும். அப்படிங்கிறப்போ இப்போ 4 to
இப்போ நான் 4:30 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த 7 மணி 6:45 நான் இவ்வளோ வேலைகளை செஞ்சு முடிக்கணும். அதுக்காகவே இப்படி சின்ன சின்ன பிளானிங் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உள்ள எல்லாம் கூட்டி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அப்படியே மாடிப்படியே கொஞ்சம் அந்த பூவெல்லாம் கொட்டி, ஏன்னா நேற்றுலாம் நல்ல காற்று மழை, கொஞ்சம் லைட்டாக மழை வர்ற மாதிரி இருந்ததா, அந்த காகிதப்பூ இருக்கிறதுனால ஃபுல்லாக அது டஸ்ட்டு விழுந்துகிட்டே தான் இருக்கும், அந்த பூ கொட்டிகிட்டே இருக்கும், எப்படி தான் கூட்டினாலும் குப்பை இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி, அதான் கையோட அதையும் கூட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே படியவும் கூட்டி விட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டே வெளியில் கொட்டியாச்சு. ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, இதை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் வந்து அக்கா அந்த சுடி நல்லா இருக்குது, இது எங்கே வாங்கினீங்க, நீங்கள் போடுற ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. அந்தளவுக்குலாம் ரொம்ப காஸ்ட்லியாலாம் நான் துணியெல்லாம் எடுக்க மாட்டேப்பா. நான் வந்து இது எவ்வளோ 240 ரூபா என்னமோ துணி கிளாத் எடுத்து இது நானே ஸ்டிச் பண்ணது, என்னோட அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்ட ஒரு சுடி தான் இது. ஃபுல்லாக அந்த லேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரில் நம்மளுடைய அந்த ஷாலும் ஃபேண்ட்டு எல்லோ கலரில் வேணும் அப்படிங்கிறக்காகவே அந்த லேஸும் வந்து எல்லோ கலரில் கிடைச்ச அளவுக்கு மட்டும், அதாவது அந்த எல்லோ கலர் கிடைக்கல, ப்ளூ கலர் தான் கிடைச்சிதா, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஷாலில் வரும் இல்லையா, குட்டி குட்டி பாலாக லாஸ்ட் எண்டில் வரும், நீங்கள் எல்லா ஷால்லையும் பார்த்துருப்பீங்க, அதை பிரித்து கைக்கு வச்சு தைச்சிக்கிட்டேன். சரி, கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு ஒரு மாதிரி மேட்சிங்காகவும் இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்கே அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சு தைச்சது. இது தைச்சே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சுடியெல்லாம் தைச்சி, ஏன்னா அவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. இன்ன வரைக்கும் கரெக்டாக அந்தளவுக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸும் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். நான் ஏற்கனவே ஒரு சுடி வந்து கட்டிங் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லை. ஒரு டைம் வீடியோ கொடுத்தேன் இல்லையா, ஒரு மாதமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கட்டிங் போட்டு எங்கே எடுத்து வச்சோனோ அங்கே அப்படியே இருக்குது. கண்டிப்பாக அதை ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறதுனால தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் கையோடவே அதை வந்து ஸ்டிச் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும் இல்லையா, அதுக்காகவே நிறைய முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சுடிதார் எல்லாமே அந்த பிளாக் கலர் ஒன்று போடுவேன். அந்த சுடியுமே வந்து எல்லாருமே கேட்பாங்க, அந்த சுடி ரொம்ப சூப்பராக இருக்குக்கா, அதோட லிங்க் எல்லாம் கொடுங்க அப்படின்பாங்க. அதெல்லாம் சும்மா சேரீ எடுத்து 200 ரூபாய்க்கு ஒரு சேரீ எடுத்தோம் அப்படின்னா அந்த வெயிட்லெஸ் சேரீ, அந்த சேரீயை எடுத்து லைனிங் கிளாத் எடுத்து நானே தைச்சது தான். இதெல்லாம் வந்து கிளாத் எடுத்து தைச்சது, இது காட்டனு, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பாலிஸ்டர் கலந்தது மாதிரி ஒரு கிளாத். அது அப்படி நான் தைச்சி போடுற சுடி தான் இது எல்லாமே. கண்டிப்பாக அந்த சுடியை தைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுவேன். அதுக்கப்புறம் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து கையோட நிலைவாசலையும் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டு அப்படியே மாப் போட்டு விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டோன்னா அது காஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வெளியில் போய் கோலம் போட ஆரம்பித்தேன். அப்புறம் மதுமித்ரன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து காலையில் கேட்டிருந்தாங்க, அக்கா நிலைவாசல் பூத்தோரணம் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து ஒரிஜினல் பூவா இல்லை பிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டேன். ஆனால் இந்த சிஸ்டருக்கு மதுமித்ரன் அப்படிங்கிற சிஸ்டருக்கு நான் கமெண்ட்ஸ் இன்னும் வந்து ரிப்ளை பண்ணலை. நான் அவங்களுக்காகவே கண்டிப்பாக வ்ளாக் பார்ப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது வந்து ஒரு 1600 என்னமோ, அந்த 2 பூவும் சேர்த்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் என்னென்னா ஒரிஜினல் நிலமாலை மாதிரியே இருக்கும் அப்படியே. இன்னொன்று இது பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து கிளாத்தில் செஞ்ச பூ, கலர் கலராக ரொம்ப அழகாக நம்ம ஒரிஜினல் பூ மாதிரியே தான் இருக்கும். நம்ம துவைச்சிக்கலாம், எடுத்து வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய போட்டு மறுபடியும் எடுத்து மாட்டிக்கலாம். எப்போதும் வந்து நிலைவாசல்லையோ இல்லை வந்து வீட்டுக்குள்ளேயோ வந்து இந்த பிளாஸ்டிக்கை தான் மாட்டக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து இப்போல்லாம் இந்த காரணங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த போட்டிருந்த இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் நெல்மணி தோரணம், இந்த மாதிரி கிளாத்தில் செஞ்ச பூ மாலை, வெட்டிவேர் மாலை, இதெல்லாம் தான் வந்து நிலைவாசலுக்கு போடுறாங்க. அதே மாதிரி நானுமே வந்து இந்த கிளாத்தில் செஞ்ச பூ மாலை தான் வாங்கி போட்டேன். இது ஒரு டைம் தானே வாங்க போகிறோம், எப்போதுமே நிலைவாசலில் இருக்க போகுது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிறக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்க்குறப்பவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருந்தது, அதனாலேயே நான் அது வாங்கினேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் லிங்க் கொடுத்தா கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகாது, அதனால் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நிலைவாசல் தோரணம் அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா
ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே போல் நிறைய வெரைட்டியாக டிசைன்ஸும் நிறைய இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கிக்கோங்க. இல்லை இதே தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னாவே நிறைய இருக்குது. இந்த மாலையும் அப்படி தான் வாங்கினேன். அதே போல் பூஜை அறையில் போட்டிருக்க அந்த எல்லோ கலர், வெறும் எல்லோ மட்டுமே இருக்கும். அது கொஞ்சம் நல்லா மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த பூஜை அறைக்கு வந்து முன்னாடி வந்து வெட்டிவேர் போட்டிருப்பேன். வெட்டிவேர் மாலை போட்டிருப்பேன். பூஜை அறையில் நிலை தோரணமாகவே போட்டிருப்பேன். அதனால் ரொம்ப பெருசாக போட்டாலும் ஒரு மாதிரி கஜன்னு தெரியுமே அப்படிங்கிறக்காக எல்லோ கலரில் ஒரு மாலை ஒன்று வாங்கி மாட்டியிருப்பேன். அதுவுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இப்போ அப்படியே அந்த கம்பியை வச்சு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன். எனக்கு பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக கூட்டி சுத்தம் பண்ணி உள்ளே எல்லாம் தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி வர்றக்குள்ளேயுமே விடிஞ்சே போச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து தீபம் ஏற்றிட்டு அப்புறம் அப்படியே என்னோடய வேலைகளை செய்ய போகிறேன். டைம் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் 4 மணிக்கு அதிகாலையில் எந்திரிச்சு வெளியில் வர்றதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டயத்தில் ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியமில்ல. அதுக்காகவே பார்த்திங்கன்னா 4:30 5 மணி வரைக்கும் கூட உள்ள ஹாலில் ஏதாவது ஒரு வேலைகள் இருக்குது இல்லை அப்படின்னா கூட அப்படியே அமைதியாக ஒரு தியானம் மாதிரி அப்படியே உட்காந்துருவேன். அதே போல் நிறைய சகோதரிகள் இப்போ வந்து கேட்குறது என்னென்னா, அக்கா பழைய மாதிரி பிரம்ம முகூர்த்த வீடியோ போடுங்கக்கா, ரொம்ப வெயிட் பண்ணுறோம் உங்களுடைய பூஜையெல்லாம் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் நானுமே பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நான் எந்திரிக்கிறதே 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். அதனால் நான் தொடர்ந்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா 5:30 ஏற்றிட்டோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் போயிடுச்சு அப்படின்னா அந்த முகூர்த்த நேரம் போயிடும். அதனாலே பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தீபத்தை ஏற்றி அப்படியே ஒரு 4:30 வரைக்கும் அமைதியாக அப்படியே வந்து தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கலாம். அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கட்டும். நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கேட்டு வேண்டுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அவ்வளவு அள்ளி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு எப்போதுமே நன்றி சொல்லிகிட்டே இருங்க. எனக்கெல்லாம் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட நான் வந்து நன்றி சொல்லுவேன். ஏன்னா கடவுளுக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசார சொல்லுவேன். அந்த பழக்கத்தை நீங்களுமே பழகிக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் பொண்ணு பொருள் எல்லாமே நிறைய சேரும். அதெல்லாம் வந்து உண்மை. அதையுமே நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுங்கள். என்ன ஒரு பொருள் கிடைச்சாலும் சரி, சின்னதாக ஒரு பின்னூசி வாங்கினா கூட நான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்போ அது வந்து இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். செஞ்சு பாருங்கள். அப்புறம் வெளியிலெல்லாம் வந்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டேன். ஏன்னா டைமும் ஆயிடுச்சு, தீபம் ஏற்றணும், அதுக்கப்புறம் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் அப்படியே போட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் காலையில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, காலையிலையா இல்லை நேற்று ஈவினிங் உள்ள இதுலையா தெரியல, அக்கா எனக்கும் உங்களை மாதிரியே ஒரு தோட்டம் வேணும், உங்களை மாதிரியே ஒரு வீடு வேணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பூஜைகளை நான் செய்யணும், இதை எப்படி நான் வந்து சாமிக்கிட்ட கும்பிடணும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய எண்ணோட்டம் தான் நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொண்டு போகும். எப்போதுமே உங்களுடைய எண்ணோட்டம் வந்து எனக்கு ஒரு வீடு வேணுங்கிற அந்த தாட்டு இருந்தது அப்படின்னாவே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து அதை நோக்கி நம்மளை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அது வந்து சத்தியமான உண்மை. அதே மாதிரி நானும் அப்படி தான், எனக்கு ஒரு வீடு வேணும், நம்மளாம் வாடகை வீட்டில் இருந்து தான் வந்தோம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், வீடு தானே நம்மளுக்கு வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை காட்டுறதே நமக்கு ஒரு வீடு நாம் சொந்தமாக கட்டிக்கணும். அதுதான் இல்லையா? அதாவது என்ன சொல்கிறது, புறா கூட இருந்தாலும் அது தனக்குன்னு ஒரு தனி கூடு ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி ஒன்று அப்படி சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பல வீடு வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு வேணுங்கிறது எல்லாருடைய ஆசைகள், கனவுகள், லட்சியம் எல்லாமே இருக்கும். வீடெல்லாம் வந்து அமையுது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. கையில் நிறைய பணம் இருக்கும், ஆனால் வீடு கட்டுற யோகம் வராது. பணமே இல்லாமல் இருக்கும், டக்குன்னு வீடு கட்டுற யோகம் வரும். இதெல்லாம் வந்து அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியது. நல்ல நேரம் இதெல்லாம் வந்து சேர்ந்து வர்றதா, அந்த சுக்கிர திசையெல்லாம் சேர்ந்து வர்றதா நம்மளுக்கு அந்த மாதிரி வீடு கட்டுற அந்த யோகம் எல்லாம் வர்றது. அதனால் உங்களுக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகர்கிட்ட மனமுருகி வேண்டுங்க. அதே போல் ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா, அக்கா சாமி கும்பிட நிறைய கஷ்டங்கள் வருதுக்கா, வந்து மறுபடியும் கும்பிட வேண்டான்னு தோணுது, தீபம் ஏற்றுறதுக்கே பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சாமி கும்பிட்டா தான் நம்மளுக்கு கஷ்டம் வரும்னு கிடையாது. சாமி கும்பிடாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கர்ம வினைப்பயன் மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அது வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அதோட தாக்கம் வந்து குறையும். அதுதான்
சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அந்த தெய்வத்தின் அருளால் நம்மளுக்கு அது வந்து நல்ல விஷயமா மாற்றி கொண்டு போயிடும். அதனால தான் வந்து சாமி கும்பிடணும், தீபம் ஏற்றணும், விளக்கு வைக்கணும், இதெல்லாம் சொல்கிறது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியவும் கொடுக்கும். சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மன கஷ்டங்களை வந்து ஒருத்தட்ட நம்ம யார்கிட்டையும் மனுஷங்கிட்ட நம்பியெல்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிவிட்டு நாம் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் தெய்வத்திட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒருத்தக்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டோம்ப்பா, நம்மளுடைய மனசில் உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சிருச்சுப்பா, இப்போ நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விடுவோம் இல்லையா, சந்தோஷமாக. அதனால தான் வந்து தெய்வத்துக்கிட்ட போய் நின்று நம்ம வந்து சொல்கிறது எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மனசை ரொம்ப இலகுவாகும். இன்னொன்று நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்புலேயே நம்ம வந்து நகர்ந்து போயிட்டே இருப்போம். அதனால் வந்து சாமி கும்பிட்டாதான் கஷ்டம் வரும், சாமி கும்பிடலைன்னா வந்து கஷ்டம் வராது அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்றதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. நம்மளுக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து வீட்டில் தீபமே ஏற்ற மாட்டாங்களாமா, அந்த பழக்கமே இல்லையா அவங்களுக்கு. தீபம் ஏற்றுனாவே வந்து சண்டை வருது அப்படிங்கிறாங்க. அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தீபம் ஏற்றுங்க, தீபம் ஏற்றி சாம்பிராணி வீட்டில் போடவே நம்மளில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொன்னது தான், எதுவாக இருந்தாலும் மாறும், கடந்து போவோம். இதுவும் கடந்து போகணும், நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தெய்வங்களை வந்து மனசார வழிபடுங்க. வழிபட நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி பிறக்கும். இப்போ கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, தீபமும் ஏற்றிட்டேன். விநாயகருக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா குட்டி பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அவருக்கு வந்து கடலை மிட்டாய் வந்து நெய்வேத்தியமாக வச்சாச்சு. அதே போல் உருளியிலையும் வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு துளசி மாடத்துக்கும் தீபம் ஏற்றியாச்சு. இந்த துளசி மாடம் வந்து இப்போ இந்த ஒரு 4 நாள் 5 நாள் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் வந்து காஞ்சி போயிடுச்சு. அந்த தண்ணி இல்லாமலா இல்லை வெயில் அதிகமாக இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல. ஒரு செடி வந்து கொஞ்சம் அப்படியே இலை உதிர்ந்த மாதிரி இருக்குது, ஒரு செடி வந்து கொஞ்சம் வறண்டே போனது மாதிரி இருக்குது. இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன், வந்துடும் அப்படின்ட்டு. வந்து நல்ல புதறு மாதிரி இருந்தது. நான் வீடியோ வந்து துளசி பூஜை வீடியோஸ் கொடுக்கும்போது கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா அந்த துளசி செடிக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க, இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. எதுவுமே உரமெல்லாம் கொடுக்குறதில்ல. ஒரு நாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிஏபி உரம் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதோட நான் வந்து இப்போ ஊருக்கு போனதுனால என்னாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாதனால அந்த வறட்சி வந்துருச்சு. மறுபடியும் அதை வந்து மாற்றுவோம். இல்லை அது அப்படி ஒரு மாதிரி ஆயிடுனா கூட வேறு செடி கூட நம்ம வச்சு வளர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் போட்டு நல்லா காட்டி விட்டுட்டு அப்படியே வந்து நிலைவாசலையும் தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை ரொட்டீன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்து உள்ள விநாயகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி போய் தீபம் ஏற்றி வச்சிடலாம். இந்த தோட்டத்து விநாயகர் நீங்கள் சொன்ன அந்த பேரை வச்சே தான் நானும் சொல்கிறேன். இந்த தோட்டத்து விநாயகரை கும்பிடாமல் நல்லாவே இல்லை, மனசுக்கே நல்லா இல்லை, என்னமோ போல் இருந்தது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எதையோ ஒன்று இழந்தது. எப்போது காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டு டக்குன்னு வந்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இப்போ இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ தானே விளாக் கொடுக்குறேன். இப்போது இதுக்கு தீபமெல்லாம் ஏற்றாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்டுக்கே வந்து நல்லாவே இல்லை, என்னமோ களை இழந்து போன மாதிரி இருந்தது வீடு. அது அந்த மைண்ட் செட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஆக்கிடுது, நம்மளுடைய மனசையும் அந்த மாதிரி ஆக்கிடுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்தது, பார்க்குறக்கே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. ஒரு சகோதரி தான் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அக்கா விநாயகருக்கு அழகாக ஒரு துண்டு கட்டி விடுங்க அக்கா, இன்னும் அழகாக இருப்பார் அப்படின்னு. இப்போ விநாயகர் சதுர்த்தியிலேருந்து அவருக்கு துண்டு வாங்கி கட்டி விட்டாச்சு. இப்போ அந்த துண்டில் தான் அவர் அமர்ந்து இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 7 days ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, இது எப்போதுமே 7 நாட்களுமே இந்த செடியில் வந்து பூ பூக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரோஸ் இருந்தது. சரி அதை பறித்து அப்படியே கொண்டே முதல் பூ இல்லையா விநாயகருக்கு கொண்டே வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே பறித்து கொண்டே விநாயகருக்கு வச்சேன். ஒரு பூ இன்னும் செடியிலேயே இருக்குது. சரி அது இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பறிச்சிக்கலாம். இருந்தாலும் செடியில் வந்து நம்ம என்ன தான் செடிகள் வந்து வளர்த்தாலுமே அதுலேருந்து பூக்களை பறிக்கிறக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த செடியிலே வச்சு பார்த்தா தான் அது ஒரு அழகாக இருக்குது. பூ பறித்து நம்ம தலையில் வைக்கணும் அப்படின்லாம் தோன்றதே இல்லை, அது செடியிலே இருக்கட்டும்னு தான் தோணுது. சரி முதல் பூத்த பூவை எடுத்து விநாயகருக்கு வச்சுருவோம் அப்படின்னு வச்சுட்டு அப்படியே தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சேன்.
அப்புறம் ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா நேம் தெரியல, மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில் போட்ட ஷார்ட்ஸா இல்லை நேற்று போட்டதான்னு தெரியல. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் வந்து பாட்டு வைக்கலாம் சிஸ்டர் சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 60 செகண்ட், அதாவது 1 நிமிஷம் வரைக்கும் பாட்டு நம்ம வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கு மேலே 1 நிமிஷம் 0.1 வந்தால் கூட அது காப்பிரைட்டாக போயிடும். அதனால் வந்து அந்த 59 செகண்ட்லேயே நிறுத்திடுங்க. உங்களுடைய வீடியோவை எடிட் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம இப்போ ஒரு லாங் வீடியோ எடுப்போம், அதை வந்து அந்த 1 நிமிஷத்தில் நம்ம வந்து காட்டணும். அதாவது அந்த 60 நொடியில் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னா அது 59 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்திடுங்க. ஏன்னா இப்போ புதுசாக சேனல் அதாவது வீடியோ நீங்கள் வந்து எடுத்து போடுறீங்க அப்படின்னா அது ஒரு பயம் இருக்கும், 1 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த பாட்டுக்கு வந்து காப்பிரைட் வருமோ அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 59 செகண்ட்லேயே நிறுத்திட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ, என்ன பாட்டு வேணாலும் நம்ம வந்து வைக்கலாம். அது யூடியூப்லேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தான் காப்பிரைட் வரும். அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக செய்யுங்க. காப்பிரைட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அது காப்பிரைட்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணி வீடியோவை கொடுங்க. இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு வந்துட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து விநாயகரெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சல. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விஜயகாந்த் சாரோட பாட்டு தான் வந்து ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. அந்த 80 ஹிட்ஸ் 90 ஹிட்ஸ் பாட்டு வந்து ஓடிட்டே இருந்தது. அது வந்து நான் வேலை செய்யல ஃபுல்லாகவே அந்த டிவி ஃபுல்லாமே கவர் ஆகிடுச்சு. நானும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமோ 28 நிமிஷமோ அந்த வீடியோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பேசி எடிட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட்னு வந்துருச்சு. எனக்கு என்னடா காப்பிரைட் வந்துருச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு, ஒருவேளை ஏதாவது வந்து பேசக்கூடாத விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கோமா, எதனால் இது வந்து பப்ளிக் ஆக மாட்டேங்குது, ஏன் வந்து காப்பிரைட்டுன்னு வருது அப்படின்னா, அதாவது மானிட்டேஷனும் அதுக்கு கிடைக்கல, ஃபுல்லாக வந்து டிக் போட்டு விட்டுட்டாங்க, ஃபுல்லாக காப்பிரைட்டுன்னு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே யோசனையே புரியவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்து யோசித்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் வந்து காப்பிரைட்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் டிவியில் வந்து அந்த பாட்டு வந்து ஓடிட்டே இருக்குது. இவ்வளோக்கு நான் அதை எல்லாமே மியூட் பண்ணி தான் வீடியோ, நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும், எந்த ஒரு பாட்டு எதுவுமே கேட்காது. அப்படி கொடுத்துருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா அது காப்பிரைட். ஏன்னா அது வந்து கவர் ஆகுது இல்லையா ஃபுல்லாக வீடியோவில், அதனால் வந்து அது காப்பிரைட்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு நான் வந்து இப்போ புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்களுக்காகலாம் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து போட்ட உழைப்பை வந்து வேஸ்ட்டாக விட்டுறாதீங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுருப்பேன். எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சு எல்லாம் சாம்பிராணிலாம் போட்டு தீபம் ஏற்றி எல்லா வேலைகளும் செஞ்சு முடிக்க எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. எடிட் பண்ணி கொடுக்கையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை கட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அதை வந்து நம்ம அந்த டயத்துக்குள்ளே கொண்டு வர்றோம். இவ்வளோ நிமிஷம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற லெவலுக்குள்ளே கொண்டு வர்றோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலைகள் செஞ்சு இது காப்பிரைட்டுன்னு வந்துருச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணேன், இதை என்ன தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக அந்த டிவியில் ஓடினதுக்கா தெரிஞ்சது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த எடிட்டிங்லேயே வந்து அந்த வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுட்டேன். அது ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு, அதாவது நம்மளுடைய உருவம் தெரியலைன்னா பரவாயில்ல, நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆச்சுன்னா போதும், அதாவது இதுதான் செய்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சதுன்னா போதும் இல்லையா. ஃபஸ்ட்டு என்னோடய உருவமெல்லாம் தெரிகிற மாதிரி நான் நடக்கிறது போகிறது எல்லாமே தெரியும். இன்னொன்று வந்து பின்னாடி உள்ள அந்த டிவியும் ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த எடிட்டில் அப்படியே வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபுல்லாக டிவியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அந்த விநாயகர்லேருந்து கீழே தெரிகிற அளவுக்கு ஹாலில் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு மட்டும் நான் எல்லா வீடியோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வீடியோ கொடுத்தேன்னா அந்த 30 நிமிஷமே எல்லாமே ஜூம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணோன்னே எனக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்துச்சு. ஐயோ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா, எல்லா சகோதரிகளும் வேற வீடியோ கொடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்களே, அதுக்காகவே வீடியோ எடுத்தோமே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் எனக்கு வந்து அது கரெக்டாக வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான். கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசனை பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்களுக்குமே நான் சொல்கிறேன். அதனால் வந்து பயந்துக்காதீங்க, என்ன பண்ணுறோமோ அதை கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு வழி கிடைக்கும். அந்த மாதிரி தான் செஞ்சேன், நீங்களும் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. விநாயகருக்கு ஹாலில் உள்ள விநாயகருக்கு தீபமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு அன்னபூர்ணி தாயார்கிட்டயே தீபம் ஏற்றிட்டு 2 பத்தி மட்டும் காட்டி வச்சுட்டு அப்படியே வந்து பால் காய்ச்சி அவங்களுக்கு நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது ஃபஸ்ட்டு என்னென்னா நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருந்தேன். ரொம்ப மொட்டாக, அதாவது குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பிஞ்சு கத்திரிக்காய். அது வந்து காம்பை ஃபுல்லாக கட் பண்ணாமல் காம்பை வந்து ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் கட் பண்ணணும். அது அப்போ தான் அந்த அந்த கத்திரிக்காய் வந்து பிஞ்சு போகாமல் உடையாமல் இருக்கும். அந்த சாப்பிட்றப்போ அந்த காம்பில் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை கட் பண்ணும்போது 4 கீறி விடக்கணும். முழுசாக தான் போடணும். அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னாவே அந்த கத்திரிக்காய் வந்து முழுசாக தான் இருக்கணும். அப்போ கீறி விட்டுட்டு உள்ள பூச்சியெல்லாம் எதுவும் இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம வந்து இதை கீறி விட்டு போடணும். இப்போ 4 தனித்தனியாக கட் பண்ணோம் அப்படின்னா உள்ள பூச்சி இருக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ முழுசாக போடுறதுனால கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா ஒரு குக்கரோ இல்லை கடாயோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், எப்போதும் செய்கிற சமையலை விட கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு. எதுக்கு சோம்பு போடுறாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெந்தயம் சோம்பு 2மே கலந்து போடணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாயை விட வரமிளகாய் போட்டிங்க அப்படின்னா அந்த வத்த குழம்பு டேஸ்ட்லேயும் இருக்கும், மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டோம்னா அது ஒரு மாதிரி மணமாக போயிடும். அதனால் வரமிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி போட்டேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக இது கூட நம்ம பெரிய வெங்காயம் போட்டுட்டு முழுசாக சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லாவே நிறைய போடலாம். சின்ன வெங்காயமும் உரித்து முழுசாக போடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது பொன்முருவலாக அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கத்திரிக்காயை வந்து அதில் போட்டு அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆவிலையும் அந்த எண்ணெயிலையுமே அது வந்து நல்லா வெந்துடும். அந்த எண்ணெயில் வேகிறப்போ அந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த குழம்புக்கு 50 கிராம் குழம்பு மிளகாய்த்தூள். அது கூட கலருக்கும் காரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து வரம் மிளகாய்த்தூள், அதாவது வத்தல் பொடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள், அதையும் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு வந்து புளி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க, நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். அது கூட 2 மீடியம் சைஸ் ரொம்ப குட்டியூண்டு ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். அதையுமே எண்ணெயில் வதக்கி விட்டு இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து வதக்கி எல்லாம் இந்த குழம்பெல்லாம் கூட்டி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து அந்த கத்திரிக்காயும் நல்லா குழம்போட வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் பச்சை கருவேப்பிலை இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா நல்லா அந்த வாசம், அந்த ஃப்ளேவர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தாளிதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் தனியாக நீங்கள் இறக்க போகும்போது அந்த நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மேலாப்பில் லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த கலரெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே வந்து எடுத்து அந்த சுட சுட சாதம் வச்சு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த பொரியலுமே தேவையில்லை. வெறும் கத்திரிக்காயும் அந்த கிரேவியை மட்டுமே வச்சு சாப்பிட்றலாம். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தனியாக வந்து நம்ம வந்து சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே ஒரு பொரியல் பண்ணிடுவோம். அதனால் வந்து சுரக்காய் பொரியல் தான் பண்ணேன். சரி, எப்போதுமே வந்து தோலை வந்து நான் சீவ மாட்டேன். அப்படியே வந்து முழு ஸ்கின்னோட தான் வந்து கட் பண்ணி போடுவேன். கொஞ்சம் வந்து நம்ம நகத்தில் கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா பிஞ்சாக இருந்தால் டப்புன்னு வந்து அது வந்து இறங்கும். கொஞ்சம் முத்தி போச்சுன்னா இறங்காது. அதனால சரி கொஞ்சம் இது வந்து முத்தி போன மாதிரி இருந்தது. சரி தோலை எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை சீச்சு விட்டுட்டு இப்போ அப்படியே வந்து குட்டி குட்டியாக பொடியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
சுரக்காய் வந்து நம்ம அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து அதிக நீர்ச்சத்து கொடுக்கும், ரொம்ப நல்லது. டயட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து அதிகமாக சுரக்காய் வந்து சாப்பிட்லாம். இன்னொன்று இது வந்து அப்படியே நம்ம வேக வச்சும் கூட அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ வந்து டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து சாப்பிட்டுக்கிறது. பெரும்பாலும் சாப்பாடெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது. 2 நேரம் தான் சாப்பிட்றேன். காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா அதோட நைட்டு தான். அது கூட ஒரே ஒரு டீ குடிச்சிக்குவேன். அதோடு சரி, என்னோடய டயட் இவ்வளோ தான். இதுக்குன்னு மெனக்கெட்டெலாம் நான் எதுவுமே பண்ணுறதில்ல. காலையில் கூட அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சிட்டீங்க, டயட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை இப்போ அந்த கமெண்ட்ஸை பார்த்தப்போ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நம்மளை பார்த்து ஒரு இழைச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. நம்ம என்ன தான் டயட்டில் இருந்தாலும் இந்த காஃபி டீயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போங்கடா அவங்க டயட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எதாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் பொரியல் வந்து நான் எப்படி செய்வேன், அப்படி சிம்பிளாக செய்வேன். எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து அதிகமாக போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இப்போ ஒரு சுரக்காய் தான் பொரியல் பண்ணுறேன். அதனால் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் தாளிதத்தில் வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயும் அது கூட சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னாவே அது நல்லா ஆவியிலேயே வெந்துடும். ஏன்னா சுரக்காயிலே தண்ணி சத்து இருக்கிறதுனால அதுவே போதும். நான் பெரும்பாலும் எந்த ஒரு பொரியலுக்குமே தண்ணி ஊற்றி பொரியல் பண்ணவே மாட்டேன். அந்த காயோட ஈரத்துலேயே அந்த ஆவிலேயே வேக வச்சு எடுத்துருவேன். அப்போ தான் அந்த காயோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சல்லுன்னு போயிடும். அந்த பொரியல் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சமையல் வந்து எப்போதும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் சமையலுக்கு. எனக்கு சமையல் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா வந்து சும்மா பெருமைக்காக சொல்லலை, உண்மையாலுமே எனக்கு சமையல் பிடிக்கும் செய்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட வச்சு பார்க்க தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும். நான் சாப்பிட்றேனோ இல்லையோ அதை அடுத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதை காதில் கேட்குற வரைக்கும் அப்படியே கிருன்னு சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்படியே சாப்பிட வச்சு பார்க்குறது எனக்கு அவ்வளோ ஒரு அலாதி இன்பம். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து அந்த ஆவிலேயே ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் ஒயிட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு இல்லையா, அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கிறதுனால ஒரு துளி வந்து மிளகாத்தூள் போட்டுட்டேன். ஏன்னா அதுவே காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு சும்மா அந்த டேஸ்ட்டுக்காகவும் மணத்துக்காகவும் ஒரு துளி மிளகாத்தூள் போட்டு நல்லா அப்படியே வந்து வதக்கி விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ஒரு டீயை போட்டுட்டு போய் அப்பாடான்னு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து டீ குடிக்கிறது அவ்வளோ ஒரு இன்பம் எனக்கு. அப்படியே உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வீடியோவும் உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி வந்தேன். கண்டிப்பாக இந்த விளாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.